கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 84வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இங்கே சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி பாடி துதிக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தை இன்பமானது என்று சொல்லி அவன் மகிழ்ந்து களி கூறுகிறான் தெரியுமா? கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வாசஸ்தலம். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி நாட்கள்ல இன்பம் என்கிற ஒரு காரியம் இல்லாமல் போனது, காணாமல் போனது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இன்பம் என்கிற ஒரு காரியம், ஒரு அனுபவம் அது இல்லாமலே போனது. அது ஏன் அப்படி நம்ம தியானிச்சோம்னா, எந்த ஒரு காரியம் இன்பமானது என்று நாம் அறிந்து கொள்ளாமல் நாமவே நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற காரியத்தை இன்பம் என்று நினைத்து அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் பின்தொடர்றதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில இன்பம் இல்லை, இருக்கிற இன்பமும் போகுது. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அது எவ்வளவு இன்பமானது. இப்ப இன்பமான ஒரு அனுபவம் தேவ ஜனங்களுக்கு என கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப தேவ ஜனங்களாகிய நாம் என்ன செய்யணும்னா, எது இன்பமானது என்று அறிந்து கொண்டு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தோமையானால் அந்த இன்பத்தை, கர்த்தர் தருகிற அந்த இன்பமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில தேவனுடைய வாசஸ்தலம் தான் இன்பமானது. தேவனுடைய வாசஸ்தலம்னா என்ன? புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, தேவன் இருக்கிற இடம், அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், கர்த்தருடைய பிரசன்னம். தேவஜனங்களாகி நம்மோடு கூட எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமே ஆனால், கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவாரே ஆனால், நாம் இருக்கிற இடம், நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை கர்த்தர் தங்குகிற வாசஸ்தலமாய் நம்முடைய சரீரம் இருக்குமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் இன்பமானதா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், பூமிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், ஊழிய வாழ்க்கையா இருந்தாலும், ஆவி ஆத்துமா சரீரம் சகலமும் அது இன்பமானதா இருக்கும். இன்னைக்கு ஏன் இன்பம் இல்லை? எல்லாமே செய்யறோம், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அவருடைய அந்த பிரசன்னத்தை, அவர் நம்மோடு கூட உலாவுகிற அந்த அனுபவத்தை நாம் வாஞ்சிக்காமல், அதை தேடாமல், அந்த அனுபவத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறாமல் எந்தெந்த காரியத்தையோ நாம் நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் செய்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில இன்பம் என்கிற அந்த மேன்மையான அனுபவம் இல்லை. தேவஜனங்களாகிய நாம் இன்று கர்த்தர் தருகிற இந்த எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளையின் வாழ்க்கை எப்பொழுதுமே இன்பமான ஒரு அனுபவத்தில், கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் அழைத்து செல்லும் வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டுமானால், கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாய், கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயமாய் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் இருக்குமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யவான்களை காட்டிலும், உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை காட்டிலும், மேன்மையான ஜனங்கள், ராஜாக்களை பார்க்கிலும் அது இன்பமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய், தேவ பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய வாசஸ்தலம், இதுதான் தேவ பிள்ளைக்கு உண்மையான இன்பத்தை தரும், அதுவே இன்பமானது என்று சொல்லி கர்த்தரை வாஞ்சிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய், கர்த்தர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் இருக்க நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழவும், இன்பமான ஒரு அனுபவத்தை, கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிற அந்த அனுபவத்தை நமக்கு தந்து இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.